ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 11வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்களை வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 83,153 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25.8% வந்து இருந்துட்டுருக்கார் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 29% ஆரம்பித்த நம்மளுடைய முத்துக்குமரன் படிப்படியாக குறைஞ்சி இப்போ 25.8% வந்து வந்திருக்காரு. பட் எனி ஹவ் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளை வந்து கடக்க போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 லட்சம் வாக்குகளை சாதாரணமாக கடந்துருவார். பட் 3 லட்சம் வாக்குகளை கடப்பாரா அப்படிங்கிறது பெரிய டவுட்டாக வந்து இருந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் நம்முடைய சௌந்தர்யா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 42,842 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.29% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ சௌந்தர்யா அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ குறைஞ்சது மட்டும் இல்லாமல் ராணுவ அவர்கள் அடுத்தபடியாக வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ அவர்கள் எப்போ வேணாலும் நம்ம சௌந்தர்யா அவர்களை பீட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ சௌந்தர்யாவை தொடர்ந்து 3வது பொசிஷனில் நம்மளுடைய ராணுவ அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 42,534 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13.2% வந்து இருந்துகிட்ருக்கார் நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ சௌந்தர்யா அண்ட் ராணவ் இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்கார் ராணுவ அவர்கள். ஸோ இதில் ஒரு 300 வாக்குகளை வந்து கடந்துட்டார் அப்படின்னா ஈஸியாக சௌந்தர்யா அவர்களை பீட் பண்ணி ராணுவ அவர்கள் 2nd பொசிஷனுக்கு வந்து போயிடுவாங்க அண்ட் சௌந்தர்யா 3rd பொசிஷனுக்கு வந்து வந்துருவாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து 4th பொசிஷனில் ஜாக்லின், அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 27,118 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.41% இருந்துட்டுருக்காங்க நம்மளோட ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களுக்கு எப்பவுமே வழக்கமாக விழுகக்கூடிய வாக்குகள் தான் வந்து விழுந்துட்டுருக்கு. புதுசாக யாருமே ஹேண்ட் ஆன் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் ஆர்கானிக்காகவும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த 27,000 வாக்குகள் அப்படிங்கிறது வந்து அசால்ட்டாக அவங்க வந்து தாண்டிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் தாண்டுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் அருண் பிரசாத், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25,757 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.99% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருண் பிரசாத் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஜாக்லின் அவர்களை கீழே அனுப்பிடுவார் அப்படின்ற மாதிரி தான் நானும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது. பட் இப்போ அவருக்கு வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது அருண் பிரசாத் அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும். அதுக்கடுத்த 6th பொசிஷனில் நம்மளுடைய பவித்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,557 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.38% வந்து இருந்துட்டுருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்க கேம் அப்படின்னு சொல்லி வரும்போது அட்டகாசமாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. பட் அது தாண்டி ஏதாவது ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லிடணும். ஸோ அதனால தான் பவித்ரா அவர்களுக்கு குறைந்தபட்ச வாக்குகளே எப்போதுமே வந்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக அந்த 5th பொசிஷன் 6th பொசிஷனை எப்பவுமே தாண்ட மாட்டேங்கிறாங்க லாஸ்ட் வீக்கை தவிர்த்து. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் தீபக், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,233 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.28% இருந்துட்டுருக்கார் நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ தீபக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10%லேருந்து 12%, 13% அப்படிங்கிறது ஈஸியாக வந்துட்டு இருந்தது வாக்குகளை பொறுத்தவரையிலையும். பட் இப்போ பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் இப்போ தான் அவர் வந்து நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறாரு அப்போ பண்ணுறதை விட. பட் இருந்தாலும் ஏன் குறையுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்த 8வது பொசிஷனில் மஞ்சரி இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17,780 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.52% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ மஞ்சரி அவர்கள் தீபக் அவர்களை பீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பீட் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 3000 வாக்குகள் கிட்ட வித்தியாசங்கள் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் மஞ்சரி அவர்களுக்கு தனியாக ஃபேன் பேசஸ் எல்லாம் பெருசாக இல்லாத மாதிரி தான் வந்து தோணிகிட்ருக்கு. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் அன்ஷிதா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16,771 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.2% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதா அவர்களுக்கு சரியான வாக்குகள் வந்து விழலை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களில் நல்லாவே வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. பட் அன்ஷிதாவுடைய கேம் ப்ளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னுமே இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லாத காரணத்தினால மக்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க.
ஓகே அன்ஷிதா கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் பெருசாக வாக்குகள் அப்படிங்கிறது வந்து வரமாட்டேங்குது. அதுக்கடுத்து தான் 10வது பொசிஷனில் ரயான். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16,058 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.98% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ அவருடைய கேம் பிளேவை நல்லா தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. சில இடங்களில் அடிச்சும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கூட பெருசாக ஃபேன் பேசஸ் வந்து இவருக்கு உருவாகலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிகிட்ருக்கு. சொல்லப்போனால் இப்போதைக்கு வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதுனால எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து 11வது பொசிஷனில் நம்மளுடைய ரஞ்சித். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9,538 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.95% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ 2 நாள் கடந்தும் கிட்டத்தட்ட 10,000 வாக்குகளை கூட கடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா ரஞ்சித் அவர்களுக்கு எப்பயுமே சாலிடாக ஒரு 6% 7% வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து வந்துடும். பட் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப குறைவான வாரமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் ரஞ்சித் அவர்கள் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்டாய் வெளியே போக போகிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த லாஸுமே வந்து இருக்காது. ஸோ அவர் 11 வாரம் கடந்ததே ஒரு பெரிய விஷயமாக தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அவர் வந்து பெருசாக பண்ணல. தங்கம் சல்லம் பட்டு குட்டி இதை தவிர வீட்டுக்குள்ளே பெருசாக எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு எபிசோடில் பயங்கரமாக எல்லாரையும் பிடிச்சி ரோஸ்ட் பண்ணியிருப்பாப்புல. அதை தாண்டி எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இந்த கிரேஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 11 வாரங்கள் வந்து ரஞ்சித் அவர்கள் கடக்கிறதுக்கு மிக மிக முக்கியமாக இருந்ததுக்கு காரணம் வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்களை தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து ஃபஸ்ட் வீக்கே ஒரு மாதிரி டல்லாக தான் வந்து இருந்தார். அந்த வாரமே வந்து எவிக்டாகி வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஓட்டிங் முடிவுகளும் அப்படி தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அந்த ப்ராங்க்குக்கு அப்புறமா ஒட்டுமொத்த வாக்குகளுடைய நிலைப்பாடும் மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதில் ரஞ்சித் அவர்களுக்கு இன்னும் கூட நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து கூடிடுச்சு, வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கூடிடுச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு வாரமும் அவர் வந்து தப்பிச்சு வந்துகிட்டே இருந்தார். ஒருவேளை அந்த ப்ராங்க் பண்ணாமல் இருந்திருந்தா ரஞ்சித் அவர்கள் மேபி ஃபஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் வீக்லேயே கூட வந்து எவிக்ட் ஆகி வந்திருக்கலாம் வெளியே. ஆனாலும் இத்தனை வாரங்கள் இருந்தது அப்படின்றது கிரேஸ் பீரியட் மாதிரி தான். ரஞ்சித்தை பொறுத்த வரலையும் நல்ல சம்பளம் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் பே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பெர் டேக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது 70 நாட்கள் உள்ளே இருக்கார். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா எத்தனை லட்சங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் அதுவும் சீசன் 8 பொறுத்த வரலையும் அதிகப்படியாக பே பண்ணக்கூடிய ஒரு ஆளாக பார்க்கப்படுகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 50,000 பே பண்ணுறாங்களாட்ட இருக்குது ஃபர் டேக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின், தீபக் இவங்கெல்லாம் செகண்ட் கேட்டகரியில் தான் வந்து வராங்க. ஃபஸ்ட் கேட்டகரியே வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு டைரக்டர், அது தாண்டி விஜய் டிவியில் வந்து சீரியல்ஸ் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தனி ஒரு ஃபேன் பேசஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஹைலி பேயிங் சேலரி பர்சன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் தான். ஸோ அவர் இந்த வாரம் வந்து எவிக்டாகி வெளியே போக போகிறாரு. ஸோ பல நாள் கனவுகள் நினைவாக மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து யோசிக்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னா ரஞ்சித்தை வெளியே அனுப்புங்கப்பா, என்னமே பண்ண மாட்டேங்கிறார்ப்பா, ஏதாவது பண்ணட்டும்பா, பண்ணக்கூடிய ஆட்களை உள்ளே வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாரு. பட் என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ அனுப்பிச்சிட்டு நிறைய நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருந்துருக்கலாம். நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு மொக்க பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்ருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிகிட்ருக்கு என்னை பொறுத்த வரலையும். ஸோ அதை தாண்டி நம்ம மஞ்சரி மேடமை பற்றி நம்ம பேசியே ஆகணும். மேடம்னு சொன்னால் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து என்ன மேடம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட வந்து கேட்கலாம். நான் அவங்க அந்த கேமுக்காக நிறைய இன்புட் வந்து போடுறாங்க. இந்த சில நேரங்களில் எனக்கே கூட வந்து தோணும், என்ன இந்த மேடம் வந்து ரொம்ப கன்னிங்காக வந்து பேசுகிறாங்க, பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, பயங்கர சத்தமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். பட் அவள் அந்த இடத்துல வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் சர்வைவும் ஆக முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்கெல்லாம் வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்த ஆட்கள். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கேம் பிளே என்ன, அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க, எந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஈஸியாக ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து போடுவாங்க. அவங்கள பற்றின பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் நிறைய இருந்துச்சு. ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமா இவங்கெல்லாம் வந்ததுனால பெருசாக இவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நான் கூட வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லாஸ்ட்டு சீசனில் வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்த ஒரு ஆள் தான் வந்து டைட்டில் வின்னராகவும் ஆயிருந்தாங்க. அர்ச்சனாவை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த சீசனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினச்சேன். பட் இருந்தாலும் மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஸ்டார்டிங்லேருந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான்டா பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும். அதே மாதிரி முத்துக்குமரன் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார், அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர உங்களெல்லாம் டைட்டில் வின்னராக ஆக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல
ரொம்ப 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 கான்சியஸாக வந்து மக்கள் அவர்கள் இருக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லாவே புரிகிறது. ஸோ அதன் காரணமாக தான் மஞ்சரி இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டவுன்ஃபாலில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? அதே மாதிரி இப்போது இந்த வீடியோவில் யார் யார் எந்த பொசிஷன் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.